சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், தொடர்ந்து இந்த டிட்வா புயலானது வலுவிழந்து தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கிறது. இதனால வரக்கூடிய நேரங்களில் சென்னை மற்றும் தமிழகத்திற்கு மழை அளவு எந்த அளவுக்கு இருக்கும்? டிட்வா புயல் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில வலு விழுந்தாலும் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு தெற்கே தற்பொழுது 50 கிலோமீட்டர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு தெற்கே தற்பொழுது 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இது அதிகபட்சமாக இன்றைய தினம் சென்னைக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் கடந்த 2 நாட்களாகவே சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் கூட அந்த டிட்வா புயல் நெருங்கி வரப்போதும் கூட சென்னையில் இந்த அளவிற்கு மழை என்பது பதிவாகவில்லை. நேற்றைய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி சென்னைக்கு இன்றைய தினம் எந்தவிதமான கனமழைக்கான எச்சரிக்கை விடுபடாத நிலையில சென்னையில காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகள், சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை பெய்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது வந்ததால சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது. இந்த மழைக்கான காரணம், இந்த 5 மாவட்டங்களிலுமே மழைக்கான காரணம் என்பது இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் வலு விலக்கும். அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலு விலக்கும். அப்படி வலு விலக்கும் வரையிலுமே வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை தொடரும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 12 நிமிடம் வைத்தாலும் கூட நாளை அதிகாலை வரை வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை காலை வரை மழை தொடரும் என கூறப்பட்டிருக்கிறது. புயல் சமயத்தில் மழை பொழிவு இல்லாமல் புயல் வலுவிழக்கிறப்ப ஏன் மழை பெய்யுது அப்படிங்கிறதுக்கான காரணமும் சொல்லப்பட்டது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சமயத்தில் அந்த மலை மேகம் உருவாகக்கூடிய அந்த மலை மேகத்தை உருவாக்கக்கூடிய மேகங்கள் என்பது அதிக அளவு சென்னையை சுற்றியிருப்பதன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை 30 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வரும் பொழுது மேலும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரும்போது காற்றுடன் கூடிய மழை பொழிவு வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களில் ஏற்படும்.